Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபைனலா வந்து நாகர்கோயில் vlog அப்லோட் பண்ணியாச்சு. நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க, ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு இந்த vlogல வந்து நான் நாகர்கோயில் என்னெல்லாம் பண்ணேன்னு தான் பார்க்க போறீங்க. ஆக்சுவல் நாகர்கோயில் ஒரு 4 டேஸ் தான் இருந்திருப்போம். ஃப்ரைடே மார்னிங் வந்து நாகர்கோயிலில் காலையில் வந்திருந்தோம். அதுக்கப்புறமா மண்டே வந்து நைட் வந்து கிளம்பியாச்சு. நாகர்கோயிலேருந்து துபாய் கிளம்பிட்டோம். ஸோ இந்த 4 டேஸ் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நிறைய என்னால் வீடியோஸ் எடுக்க முடியலைனாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டி கிளிப்ஸ்லாம் எடுத்து அது ஒரு vlog-ஆக தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். துபாயிலேருந்து சென்னை வந்தது எல்லாமே ஒரு ஷார்ட்ஸாக தான் யூடியூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தோம். ஸோ நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ சென்னையிலேருந்து நாங்கள் ட்ரெயினில் தான் இங்கே நாகர்கோயில் வந்தோம். ஸோ அதெல்லாமே பார்த்துருப்பீங்க. அங்கேருந்து நேராக நாகர்கோயிலில் வந்து என் ஹஸ்பண்டோட இன்னொரு அக்கா வீடு இருக்குது, என் அண்ணி வீடு இருக்குது. ஸோ அங்கே தான் வந்திருந்தோம் காலையில். அங்கே இருந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு. ஊருக்கு வந்தாலே கண்டிப்பாக முக்கியமான சில வேலைகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வீடியோஸில் என் ஃபேஸை பார்த்தாலே தெரியும், நம்ம ஊருக்கு வந்தாலே என் ஃபேஸ் வந்து எவ்வளோ பிரைட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு நாகர்கோயிலில் வந்ததுமே. நம்ம ஊர் காற்று பட்டாலே அது தனி சந்தோஷம்தான். ஸோ நாகர்கோயிலுக்கு வந்தால் மெயினாக வரக்கூடிய இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா கேக் வேர்ல்டு தான். இங்கே நாகர்கோயிலில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் கேக் வேர்ல்டு பற்றி. ஸோ இங்கே உள்ள கேக்காக இருக்கட்டும், இங்கே உள்ள ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஸோ வந்தால் இங்கே போய் ஏதாவது புதுசாக வந்திருக்கான்னு சொல்லி பார்த்து அதெல்லாம் டேஸ்ட் பண்ணுறது வந்து வேறு வைபாகவே இருக்கும். காலையில் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு, கொஞ்சம் முக்கியமான வேலையெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா என்னோடய தங்கச்சியோட வீடு தான். லாஸ்ட் இயர் நாங்கள் நாகர்கோயில் வந்தப்போமே காமிச்சிருந்தேன். அவளோட வீடு பால் காய்ப்புக்காக வந்திருந்தோம். ஸோ அவளோட வீட்டுக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். பார்க்கலாமா? வரீங்களா? கார்டனை சுற்றி காட்டுறீங்களா? தங்கச்சி வீட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி லஞ்ச் இன்றைக்கி இங்கே தான் சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்டுட்டு அம்மா, பெரியம்மா, ஆன்ட்டி, அப்புறம் அங்கிள் எல்லாருமே இங்கே தான் இருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் பேசிட்டு செமையாக ஃபன் பண்ணிவிட்டு அவர் வீடை சுற்றி கொஞ்சம் தோட்டம்லாம் இருக்குது, அதெல்லாம் அம்மா சுற்றி காட்டிகிட்டு இருந்தாங்க. லைக் பண்ணுங்க. இது எங்கள் பெரியம்மாவுக்கு தான் தெரியாது, சொல்ல தெரியுமா தானே இது. நீங்களும் ஹாய் சொல்லுங்க. ஹாய். நாகர்கோயில் வர்றது தனி ஃபீல் தான். அது மட்டும் கிடையாது, நம்மளுக்கு நெருக்கமானவங்களை ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணி அவங்கள்ட்ட பேசி சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்குதே அது வேற ஒரு, அது சொல்ல முடியாத ஒரு ஃபீல் தான். இங்கே தங்கச்சியோட வீட்டில் வந்து வாழை மரத்தில் வந்து கொலை போட்டிருக்கு. ஸோ அதை அம்மா காமிச்சு தந்துட்டு இருந்தாங்க. இப்போ அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா ராஜா ஊருக்கு தான் போகிறோம். அங்கே வந்து மிக்கல் சமணசானம் கோயில் இருக்குது, ஏஞ்சல் மைக்கேல் இருக்காங்களா அவங்களோட கோயில் இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக துபாயிலேருந்து கிளம்போதே என் ஹஸ்பண்டை கேட்டிருந்தேன், நாகர்கோவில் போனால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக 4 நாள் தான் இருக்குது. இந்த 4 நாளைக்குள்ளே என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணி முடிக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல் தான் இருக்கும். ரொம்பவே அழகான ஒரு ஊர் நாகர்கோவில். அதை நான் எப்போவுமே பெருமையாக சொல்லுவேன். யுஏயில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய உயரமான கட்டிடமாக தான் இருக்கும். இங்கே நம்ம ஊருக்கு வந்தாலே இந்த மாதிரியான சீனரிலாம் பார்க்கும்போது தனி ஃபீல், தனி வைப் தான் அது. அது வந்து எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. வீட்டிலேருந்து எங்கேயாவது போகணுன்னு கிளம்பி வெளியே போனாலே கண்டிப்பாக ஏதாவது நல்ல அழகான சீனரி பார்த்துட்டே போகலாம். நம்மளுக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது. சுற்றி மலைகளும் அதுக்கப்புறமா நிறைய வயல்வெளி இருக்கும், பெரிய பெரிய பச்சை பசேல் மரங்கள், தென்னை மரங்கள்லாம் இருக்கும். ஸோ எப்பவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக தான் இருக்கும் எங்கள் ஊர். அப்படியே இயற்கை ரசிச்சுட்டு கோயிலுக்கும் ரீச் ஆயாச்சு. லாஸ்ட் இயர் இந்த கோயிலுக்கு வந்திருந்தோம். ஆக்சுவலாக சனிக்கிழமை வந்திருந்தோம், பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த தடவை வந்து ஃப்ரைடே வந்திருந்தோம். ஃப்ரைடே வந்ததுனால அந்தளவு கூட்டமே இல்லை, ரொம்ப அமைதியாக இருந்துச்சு கோயில். பக்தியாக இருந்து ப்ரேயர் பண்ணிட்டு அங்கே வந்து ஒரு ஷாப் மாதிரி இருக்கும், நம்மளுக்கு வந்து ப்ரேயர் பண்ணுற தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. என் பொண்ணு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்தியாவுக்கு வந்து ரீச் ஆனது சென்னையில் வந்தப்பவுமே கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா அருண் ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு. அருண் ஐஸ்கிரீமில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃப்ளேவர் மட்டும்தான் அவளுக்கு பிடிக்கும். ஸோ அதை தேடி கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம். ஸோ ஃபைனலாக ஒரு கடையில் கிடச்சிருந்தது. ஆக்சுவலாக அந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்து சாப்பிட முடியலை, கரண்ட் இல்லை. ஸோ பயங்கர சூடாக இருந்துச்சு. ஸோ
அதனால் ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வெளியில் வந்து ரோட்டில் நின்று எல்லோரும் சாப்பிட்டு செம்மையாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணியாச்சு. எனக்கு ஃபுல்லாக நல்லா சுற்றியாச்சு, செம்ம டயர்டு. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து ரொம்ப நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா அண்ணி வீட்டில் வந்து நாகர்கோவில் பரோட்டா சிக்கன்லாம் வாங்கியிருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு நாகர்கோவில் பரோட்டா சாப்பிட்டு. அது சாப்பிட்றதே தனி ஃபீல் தான். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் டே காலையில் ஏர்லி மார்னிங் வந்து அண்ணியும் அண்ணனும் வந்து கத்தார் கிளம்புறாங்க. ஸோ அவங்க கிளம்பி போயிட்டாங்க. என்னோட மதர்லாவும் சென்னையிலேருந்து இங்கே வந்திருந்தாங்க நாகர்கோவிலுக்கு. ஸோ அவங்களும் வந்து சென்னைக்கு ரிட்டன் கிளம்புறாங்க. ஸோ நாங்களும் வந்து இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னா பெரியம்மா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். பெரியம்மா, அம்மா, ஆன்ட்டி எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம்ல, இது வந்து எங்கள் வீட்டுக்கு போகிற ஸ்ட்ரீட் தான். ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரீட்லேயே நிறைய மெமரிஸ் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து நான் வளர்ந்த வீடு தான் இது. ஆக்சுவலாக வீடும் ரீச் ஆயாச்சு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெமரிஸ் இருக்குது இந்த வீடை பற்றி சொல்லணும்னா. வீட்டுக்கு வந்ததுமே கார் சவுண்டு கேட்டதுமே, மெயினாக வந்து கேட் ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்டதுமே அம்மா, பெரியம்மா, ஆன்ட்டியெல்லாம் வெளியே வந்துட்டாங்க. எல்லாரையும் பார்த்ததுமே பயங்கர ஹாப்பி. போன வருஷம் வந்திருந்தப்போ அண்ணா, அக்கா ஃபேமிலியெலாம் இருந்தாங்க. நல்ல ஜாலியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த வருஷம் அவங்களால வர முடியலை. அவங்கள எல்லாரும் தான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இவங்க வந்து என்னோட ஹெலன் ஆண்டி, எங்களுக்கு ரொம்ப செல்லமான ஒரு ஆண்டி. ஆக்சுவலாக எங்கள் அம்மாவோட தங்கச்சி. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே எப்போவுமே சிரிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க கூட இருக்கும்போது அவ்வளோ பாசிட்டிவ் வைபாக இருக்கும். நாங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோன்னு தெரிஞ்ச உடனே அண்ணா வந்து தலப்பாக்கட்டியில் வந்து பிரியாணிலாம் ஆர்டர் பண்ணியிருந்தான். மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறமா சிக்கன் பிரியாணி, என்னெல்லாமோ ஆர்டர் பண்ணியிருந்தான். பயங்கர ஹாப்பி. ஆக்சுவலாக அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். லாஸ்ட் இயர் இருந்தான்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த இயர் அவனுக்கு வர முடியலை. நாங்கள் வந்ததுமே வந்து அம்மா, பெரியம்மாலாம் சேர்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி எல்லாம் எடுத்து தந்துட்டு இருந்தாங்க. ஸோ தலப்பாக்கட்டி பிரியாணி பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். லஞ்சுக்கு இந்த ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நைட் டின்னருக்கு வந்து வேறு ஸ்பெஷல். அம்மா, பெரியம்மாவும் ஆல்ரெடி குக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னென்ன ஸ்பெஷலாக குக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் உங்ககிட்ட. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வீட்டு சிட் அவுட் இருக்குல்ல, அங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறமா நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன்ல ஸ்பெஷலாக என்னெல்லாமோ பண்ணியிருக்காங்கன்னு. பார்த்தீங்கன்னா பெரியம்மா, அம்மாவும் சேர்ந்து பீஃப் கறி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரட்டி இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது. என்னோட நிறைய வீடியோஸில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரட்டி வந்து எங்கள் ஊரில் ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ஃபெஸ்டிவல் டைம்லேயோ இல்லைன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து பர்த்டேக்கெல்லாம் பண்ணுவோம். ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்துறதுனால ரொம்ப ஸ்பெஷல் டே. ஸோ வந்து எங்களுக்காக பீஃப் கறி, ஒரட்டி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா இருக்கும்போது நாங்கள் ஊருக்கெலாம் வரும்போது கண்டிப்பாக அப்பாவோட ஸ்பெஷல் பீஃப் கறி இருக்கும், அப்புறம் வந்து ஒரட்டி எல்லாமே இருக்கும். ஸோ எனக்கு இந்த இதை பார்த்த உடனே அப்பா ஞாபகம் தான் வந்தது. அப்பா இல்லை, ஆனாலும் பெரியம்மா, அம்மாவும் சேர்ந்து அவங்களால முடிஞ்ச மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் ரொம்ப ஹாப்பி. காலையில் எந்திரிச்சதுமே நேராக வீட்டுக்கு வெளியே வந்தாச்சு. வீட்டுக்கு ஃப்ரண்டில், அதுக்கப்புறம் பேக் சைடில் எல்லாம் வந்து நிறைய செடி, மரம்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். நிறைய செம்பருத்தியெல்லாம் பார்த்திங்கன்னா பூத்திருந்தது. மெயினாக பார்த்திங்கன்னா நல்ல மழை வெஞ்சிருந்தது. ஸோ எல்லா செடி பூலெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியாக அப்படி இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் அப்படி வெளியே நிற்கும்போது லேசாக மழை பார்த்திங்கன்னா தூறல் விட்டுட்டே இருந்தது. ஸோ எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். நல்ல மழை பெய்யாமல் லேசாக மழை தூறல் இருக்குல்ல, அது நம்ம மேலே விழும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா இந்த தடவை நாகர்கோவில் போனப்போ ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மழை தான். நான் துபாயிலேருந்து கிளம்பும்போதே நினச்சிட்டு போன ஒரே விஷயம், ஊருக்கு போகும்போது நல்லா மழை பெய்யணும். ஏன்னா இந்த இயர் ஃபுல்லாக நான் வந்து மழையே பார்க்கல இங்கே துபாயில். ஸோ வந்து எனக்கு மழை பார்க்கணுன்னு இருந்துச்சு. அதனால் வந்து மழையும் பார்த்தாச்சு, நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. வீட்டுக்கு பின்னால் நிறைய மரம்லாம் இருக்குது பாருங்கள். சக்கை மரத்தில் வந்து சக்கை போட்டிருக்கு. அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் ஆப்பிள் இருக்குல்ல, நிறைய காய்ச்சிருந்தது. 2 மரம் இருக்குது. 2 மரத்துலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காய் காய்ச்சிருந்தது. ஆக்சுவலாக இது பழுக்கலை. ஸோ எங்களுக்கு வந்து டேஸ்ட் பண்ண முடியலை. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன். ஊருக்கு வந்து லாஸ்ட் இயர், அதுக்கு முந்தின இயரில் வரும்போது மழை வெஞ்சிருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா ஹியூமிடிட்டியாக இருந்துச்சு. வெளியெல்லாம் போகும்போது நல்லா வேர்க்கிற மாதிரி தான் இருந்துச்சு, வீட்டுக்குள்ளேயா இருக்கட்டும். ஆனால் இந்த இயர் நாங்கள் ஊருக்கு வந்திருந்தப்போ பார்த்திங்கன்னா நல்ல மழையும் இருந்துச்சு, ப்ளஸ் நல்ல குளிராக இருந்துச்சு. ஏசியோ ஃபேனோ எதுவுமே தேவையில்லை, அந்தளவு குளிராக இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த கிளைமேட் வந்து நான் சின்ன வயசில் எப்படி நாகர்கோவில் இருந்துச்சோ அதே மாதிரி இருந்துச்சு. நான் செம்ம ஹாப்பி ஆக்சுவலாக இந்த தடவை ஊருக்கு போயிட்டு வந்ததில். அன்றைக்கி ஈவினிங் வந்து கொஞ்சம் வேலையில் இருந்துச்சு. ஸோ நானே ஹஸ்பண்ட் தான் வெளியே கிளம்புனோம். ஆக்சுவலாக போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மழை. நாகர்கோவிலில் நான் வந்த அவ்வளோ டேஸும் நல்ல மழையில் நனைஞ்சாச்சு.
நான் நினச்சேன் வந்து கோல்டு இல்லைனா ஃபீவர் தான் வரும்னு நினச்சேன். ஆனால் ஒன்றுமே ஆகலை. சொன்னால் ஒரு நைட் டைமெல்லாம் என் தங்கச்சி வீட்டிலலாம் மொட்டை மாடியில் போய் நல்ல மழையில் நனைஞ்சிருந்தோம். ஆனாலும் ஒன்றுமே ஆகலை. நம்ம ஒரு மழை தண்ணி வந்து நம்ம மேலே பட்டால் ஒன்றும் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த தடவை வந்து செம வைபாக தான் இருந்துச்சு. மழை வைபாக இருந்துச்சு மெயினாக. அதுக்கப்புறம் நாங்கள் எப்போ ஜூலையில் வந்தாலுமே வந்து ஊரில் வந்து நாகப்பழம் சீசன் இருக்கும். ஸோ நான் எப்போ வந்தாலுமே வந்து நாகப்பழம் வாங்கி சாப்பிட்ருவேன் இங்கேருந்து. அன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து தங்கச்சி வீட்டில் தான் கூப்பிட்ருந்தா இங்கே சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் கிளம்பி அங்கே தான் போயிருந்தோம். இன்றைக்கி நைட் வந்து இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் டே வந்து மறுபடியும் இனி கிளம்ப வேண்டியது துபாய்க்கு. ஏன்னா மண்டே நைட் வந்து ஃப்ளைட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து கிளம்புறதுக்குள்ள வேலையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்க்கணும். நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா பிட்ஸா தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் டாமினோஸ்லேருந்து. ஸோ வந்து குழந்தைங்களாம் சாப்பிட்ருந்தாங்க. எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா என்னெல்லாமோ ஆர்டர் பண்ணியிருந்தா. ஸோ நாங்களாம் வந்து அது சாப்பிட்ருந்தோம். நைட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து கதையெல்லாம் பேசி நான் சொல்லியிருந்தேன்ல மொட்டை மாடியில் மழையெல்லாம் நனைஞ்சிருந்தோம்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் அன்றைக்கி ஃபுல் நைட்டும் நல்ல மழை, நல்ல குளிராக வேறு இருந்துச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சியோட கிச்சன்லேருந்து வியூ இந்த மாதிரி தான் இருக்கும். அவளோட வீடை சுற்றியே ஃபுல்லாக இந்த மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கொஞ்ச நேரம் அப்படி சுற்றிட்டு மொட்டை மாடியில் போய் இந்த வியூவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து விலாக் முடிய போகுது. ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் வந்து கிளம்புறோம் துபாய்க்கு. ஸோ நெக்ஸ்ட் விலாகில் வந்து நான் கிளம்புறதுக்கு என்ன ப்ரிப்பேர்லாம் பண்ணோம், அப்புறம் ஏர்போர்ட்டில் போய் என்ன பண்ணோம், துபாயில் ரீச் ஆகிட்டு என்ன பண்ணோம், அன்பாக்சிங் வீடியோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி இன்னொரு அழகான விலாகில் உங்கள் எல்லோரும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.